ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அலெக்ஸ் டிராவலர்ஸ் கிச்சன். என்னோட பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழ புட்டு, அதாவது மிக்ஸ் ஃப்ரூட் புட்டுனாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த அரிசி மாவில் வச்சு ஒரு புட்டு குழலில் வச்சு சூப்பரான ஒரு ஸ்டீம் பண்ணி அதை எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி பண்ணி பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், அதாவது அன்னாசி பழம் யூஸ் பண்ண போகிறோம், ஆப்பிள் யூஸ் பண்ண போகிறோம், டியூட்டி ஃப்ரூட்டி வேணும்னா நீங்கள் நட்ஸ் யூஸ் பண்ணலாம், கேஷ்யூ நட்ஸ், வால்நட்ஸ், என்ன வகையான நட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஏன் தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பழ புட்டு தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டில் வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு புட்டு பண்ணி அதோட ஒரு பயரோ ஏதோ வச்சு நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ண போகிற டிஷ்ஷை வந்து நீங்கள் வீட்டில் வந்து பண்ணினீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி இந்த புட்டுவை சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிள், அதே மாதிரி ஹெல்த்தியான புட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து ஆப்பிள் இருக்குது, பைனாப்பிள், இதெல்லாம் வந்து செஞ்சு ஒரு தேங்காய் வச்சு ஸ்வீட்டாக ஒரு சீனியெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம குக்கிங் பண்ண போகிறோம். அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பழப்புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆப்பிளை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கொஞ்ச நேரம் குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஆப்பிள் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த லைட்டாக அந்த கேரமல் கலர் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இதில் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சுகரை போட்டுட்டு நம்ம அப்படியே கிண்டி எடுத்துடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை கிண்டும்போது. இப்போ பாருங்கள், அந்த ஸ்மோக்கி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போது இதை நம்ம அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது நான் வந்து இன்னொரு பேனை வச்சுருக்கேன். அந்த பேனில் பைனாப்பிளை வெட்டி வச்சுருக்கேன். இதை அப்படியே இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணணும்னு தேவையில்லைங்க. இது ஒரு 150 கிராம் வந்து பைனாப்பிளை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படி ஆட் பண்ணியாச்சு. அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த பைனாப்பிள் வந்து அன்னாசி பழம் அது வந்து ஆல்மோஸ்ட் இந்த லைட் ப்ரௌன் கலர் தெரியுது இல்லையா, அது வந்தோடனே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம அரிசி மாவை எடுத்திருக்கேன். அதை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 250 கிராம் வந்து அரிசி மாவு அதை சேர்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணியை விடுங்க. ரொம்ப தண்ணியை விட்டுறாதீங்க. விட்டு அப்படியே கிண்டி எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணியை விடணும். பாருங்கள், இப்படி கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வரணும். ரொம்ப தண்ணியை விட்டு அதாவது குழச்சிடாதீங்க. அப்படி குழச்சிடக்கூடாது. பாருங்கள், இன்னும் வந்து டைட் ஆகலை. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தாங்க நம்மளுக்கு தேவை. இது மாதிரி தான் நம்மளுக்கு பதம் வரணும். இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்மகிட்ட இருக்கிற ஒரு 10 கிராம் வந்து அன்னாசி பழத்தை இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கிற ஆப்பிளை குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து இது நட்ஸுன்னு இருந்தீங்கன்னா நட்ஸ் போட்டுக்கோங்க. நட்ஸு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து நட்ஸு போடலை, ஆனால் கேஷ்யூ நட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி அதையும் கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க.
அது வந்து பச்சை கலர் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, எல்லோ கலர் இருக்குது, ரெட் கலர்லாம் இருக்குது. ஸோ இப்போது நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரெட் கலர் டூட்டி ஃப்ரூட்டியும் அதில் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆரஞ்சு கலர் டூட்டி ஃப்ரூட்டி அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? இப்படி தாங்க நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது மாதிரி எல்லார் வீட்லேயும் வந்து அதாவது புட்டை விற்கிற குழல் இருக்கும். அதை என்ன பண்ணோன்னா, இப்போ கொஞ்சம் நம்ம இதில் தேங்காய் பூவை அரைச்சி வச்சுருக்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மிக்ஸ் பண்ண அந்த இதை அப்படியே உள்ளே போட்டுடலாம். அப்படியே மூடிடலாம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சாச்சு. இது வெளியில் ஸ்டீம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 8 நிமிஷம், 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய இந்த புட்டு ரெடி ஆயாச்சு. இப்போது இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த புட்டை அப்படியே இங்கேருந்து தள்ளிடலாம். நம்மளுடைய புட்டு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மகிட்ட இருக்கிற இந்த கிரேப்ஸை அப்படியே மேலே போட்டுடலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸையும் அப்படியே மேலே போட்டு விட்ருங்க. தேங்காவையும் அப்படியே சேர்த்துட்டு, கொஞ்சம் நம்மளுக்கு இனிப்பு வேணுங்கிறதுனால குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே இனிப்பு சேர்ப்பாங்க. அதனால் நம்மகிட்ட இருக்கிற சுகரை அப்படியே மேலே சேர்த்துற வேண்டியதான். சுகர் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த சீனி போட வேண்டாம். அந்த இதில் ஃப்ரூட்ஸில் இருக்கிற சர்க்கரையே போதுமானது. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய இந்த பழ புட்டு, அதாவது மிக்ஸ் ஃப்ரூட் புட்டு ரெடி ஆகிடுச்சு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் வந்து பைனாப்பிள், ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால அதில் ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைனாப்பிளை வச்சு ஒரு புளிப்பு, ஒரு ஆப்பிளை வச்சு ஒரு கேரமலான ஒரு இது, அப்புறம் சுகர், கிரேப்ஸு, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டியோட ஸ்வீட்னஸ் இதெல்லாம் சேர்ந்து தேங்காயெல்லாம் போட்டு நீ அதை அப்படி மொத்தமாக சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா, வாயில் போய் டச் ஆன உடனே குழந்தைங்கள்லாம் உண்மையிலே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து அதாவது வயசானவங்க யாராவது சுகர் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சீனி போட வேண்டாம், மற்றெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பல எல்லா ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹெல்த்தி ஃபுட்டு தான் நான் சொல்லுவேன். வெரி சிம்பிள், வெரி ஈஸி, வெரி க்ளீன். ஸோ இதை வந்து நீ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி புது வீடியோவில் புது இனோவேட்டிவ் வீடியோவோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. I'll see you next video. Bye.